நீங்கள் இப்போ தியானம் பண்ணிகிட்ருக்கீங்க, யோகம் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது இறுதி நிலை கிடையாது. காலம் முழுவதும் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை இறுதி நிலை கிடையாது. இறுதி நிலைங்கிறது நீங்கள் இறைத்தன்மையோடு லயித்திருக்கும் நிலை, அதாவது இறை சக்தியுடன் இரண்டரை கலந்திருக்கும் நிலை. இதுதான் இறுதி நிலை. இந்த நிலையில் நிலை பெற்று தான் நீங்கள் உங்களுடைய செயல்களை செய்யணும். இந்த நிலையில் நிலை பெற்று தான் உங்கள் வாழ்க்கையை வாழணும். அப்போ தியானம் பண்ணுறதுக்கோ யோகம் பண்ணுறதுக்கோ அவசியம் இருக்காது. வெறும் அந்த இறைநிலையாகவே தான் இருப்பீங்க. நீங்கள் வந்ததே இந்த இறை சக்தியோடு இரண்டரை கலந்து உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற அத்தனையிலையுமே அந்த இறை சக்தி தன்னோட அன்பையும் பரவசத்தையும் வெளிப்படுத்திகிட்டே இருக்குது. நீங்கள் அதை உணரக்கூடிய நிலையில் இல்லை. நீங்கள் எப்போ அதை உணர்ந்து நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த இறை சக்தியோடு இரண்டரை கலந்துருக்கும் போது தான் அதை உணர்ந்து அதை அனுபவிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த இரண்டரை கலந்து இந்த இறைத்தன்மையோடு இரண்டரை கலந்து அந்த நிலையில் இருக்கீங்க. இப்போ சும்மா அப்படியே ரோட்டில் நடந்து போகிறீங்க, காற்று உங்கள் மேலே படுது அப்படின்னா அந்த காற்று மூலம் அந்த இறை சக்தி அவ்வளோ ஒரு பரவசத்தை கொடுக்கும். மலை சாரல் உங்கள் மேலே படுது, அந்த மலை துளி மூலம் அந்த இறை சக்தி அவ்வளோ ஒரு அன்பையும் பரவசத்தையும் வெளிப்படுத்தும். ஒரு மரத்தில் ஒரு இலை பறந்து உங்கள் மேலே விழுகுது, உங்கள் கை மேலே படுது அப்படின்னா அப்படியே அந்த இறை சக்தி உங்கள் மேலே அப்படியே வருடி கொடுத்துட்டு போகும் அந்த இலை மூலம். அப்படி தான் அது இறை சக்தி தன்னோட அன்பை அத்தனை மூலமும் அது வெளிப்படுத்திகிட்டு இருக்கு. இயற்கை காட்சி மட்டும் இல்லை, நீங்கள் பயன்படுத்துகிற பைக் கார்லேருந்து, நீங்கள் பயன்படுத்தும் அன்றாட பொருட்கள்லேருந்து, நீங்கள் செய்கிற வேலையிலேருந்து, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கலேருந்து, உங்களை சுற்றி இருக்கிறவங்களேருந்து, உங்களுடைய குடும்ப உறவுகளில் உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவன், உங்களுடைய குழந்தைகள், உங்கள் அம்மா அப்பா, மற்ற உறவுகள்லேருந்து அத்தனை பேர் மூலமாகவுமே அந்த இறை சக்தி தன்னுடைய அன்பையும் தன்னுடைய கருணையும் வெளிப்படுத்திகிட்டே இருக்குது. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா, இந்த இறை சக்தியோட அன்பும் கருணையும் சூட்சுமமாக மறைபொருளாக இருக்குது அத்தனை மூலமாகவும். அது எப்போ தன்னை வெளிப்படுத்தும் அப்படின்னா, நீங்கள் எப்போ இந்த இறை சக்தியோட இரண்டரை கலக்கிறீங்களோ அப்போ தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி தன்னுடைய பரிபூர்ண அன்பையும் கருணையும் பரவசத்தையும் உங்கள் மேலே பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த தன்மைக்கு வராத வரைக்கும் உங்கள் கண்ணுக்கு பொருட்கள் பொருள்களாக தான் தெரியும், மனிதர்கள் மனிதர்களாக தான் தெரிவாங்க. நீங்கள் உங்களுடைய குணாதிசயங்களை இருக்கிற வரைக்கும் மனிதர்கள் அவங்களுடைய குணாதிசயங்களை தான் வெளிப்படுத்துவாங்க. அப்போ போட்டி, பொறாமை, இவங்கள பிடிக்கும், இவங்கள பிடிக்காது, இவங்க நமக்கு வேண்டியவங்க, இவங்க நமக்கு வேண்டாதவங்க அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய அந்த பாகுபாடு பார்க்கக்கூடிய தன்மையில் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையே வெறுப்பாகவும், நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு கஷ்டமாகவும் தான் தெரியும். நீங்கள் எப்போ அந்த இறை சக்தியோடு இரண்டரை கலந்து அந்த நிலைக்கு வரீங்களோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒன்றுமே நீங்கள் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு காலையில் சூரியனை பார்க்குறீங்களா, அதுலெல்லாம் அவ்வளோ ஒரு இறை சக்தி தன்னோட பரவசத்தையும் அன்பையும் அப்படி வெளிப்படுத்தி உங்கள் மேலே அருள்மலையாக பொழியும். நீங்கள் காலைல தூங்கி எழுந்திரிக்கிறது நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பயன்படுத்துகிற பொருள்லேருந்து உங்களுடைய குடும்ப உறவுகள்லேருந்து அத்தனையிலையுமே இறை சக்தியின் இயல்பான அன்பையும் கருணையும் இரக்கத்தையும் பரவசத்தையும் கொண்டாட்டத்தையும் மட்டும்தான் வெளிப்படுத்திகிட்டு இருக்கும். அப்போ தான் நீங்கள் அதை உணர முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய குழந்தைங்கன்னு என்னுடைய குழந்தைங்கன்னு சொல்லக்கூடிய பக்தர்களை எல்லாம் நான் இந்த நிலையில் தான் இன்றைக்கி நிலை பெற வச்சுருக்கேன். இந்த தன்மையில் நிலை பெற்று தான் அவங்க எல்லாரும் வாழ்க்கையை உச்சபட்ச தன்மையில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் சூட்சுமம். எல்லாரும் இந்த சூட்சுமத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும், இந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இங்கே சூட்சுமமாக இருக்கிற இந்த இறை சக்தி தன்னுடைய அன்பையும் கருணையையும் பாசத்தையும் பரவசத்தையும் கொண்டாட்டத்தையும்
முழுமையாக வெளிப்படுத்தி எந்நேரமும் உங்கள் மேலே அருண்மலையை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அத்தனை பேரும் அந்த சூட்சுமத்தை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் வாழ்க்கை எவ்வளோ ஒரு கொண்டாட்டமானது, குடும்பம் எவ்வளோ நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம், இந்த உலகமே எவ்வளோ ஒரு கொண்டாட்டமானது அப்படின்னு உணர்வீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். இதை விட்டுட்டு நீங்கள் எங்கே போய் நீங்கள் இறைத்தன்மையை உணர முடியும் அப்படின்னு, உங்கள் வாழ்க்கைக்குள்ளேயே அந்த இறைசக்தி இருக்குது, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது, நீங்கள் பயன்படுத்துகிற பொருட்கள்லையே இருக்குது. அத்தனைக்குள்ளேயும் இருக்கிற இந்த இறைசக்தியை விட்டுவிட்டு நீங்கள் எங்கே போய் உணர போகிறீங்க? அதை தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் இருக்கிற இடத்துல உணருங்க அப்படின்னு. உங்களை சுற்றி இருக்கிற அத்தனையிலையுமே அந்த இறைசக்தி அருள்மலையை பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா எங்கேயுமே போக மாட்டீங்க. இருக்கிற இடம்தான் உங்களுக்கு சொர்க்கமாகவே இருக்கும். அதனால் இந்த சூட்சுமத்தை தெரிஞ்சு வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழுங்க.